நம்மை உருவாக்குகிற கர்த்தர். இரண்டாவதாக, மரித்தாலும் மறுதலிக்காத உள்ளம் நமக்கு வேண்டும். மரண படுக்கையில் நாம் இருந்தாலும் கர்த்தரை மறுதலிக்காத ஒரு உள்ளம் நமக்கு வேண்டும். யோபு மரணப்படுக்கையில் இருக்கிறான். பொல்லாத வியாதி அவனை ஆட்கொண்டது. இருந்தாலும் அவன் கர்த்தரை மறுதலிக்காமல் இருக்கிறான். வாசிப்போம். யோபு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். எவ்வளோ அழகா யோபு சொல்றான். மனைவியை பார்த்து பைத்தியக்காரி மாதிரி பேசாத, கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று. இந்த காலத்தில் இப்படி நம்ம பேசினா நம்மளை பார்த்து உலகம் என்ன சொல்லும்? யோபு அன்னைக்கு பேசினது போல இந்த காலத்தில் நம்ம பேசியிருந்தோம்னா இந்த உலகம் நம்மளை என்ன சொல்லும்? இல்லை நம்ம கூட இருக்கிறவங்கள நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? எல்லாமே இழந்து போயாச்சு, எல்லாத்துலேயும் நஷ்டம், இப்போ உனக்கும் வியாதி, உன்னாலே எந்திரிக்க முடியல. அப்படி இருக்கும்போது நீ கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற, கர்த்தரை உயர்த்துகிற, கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமோ என்கிறார். அப்போ கர்த்தரை நீ நம்பினா நன்மையை மட்டும்தானே தரணும், எப்படி தீமையை தரார் அப்படின்னு தானே கேட்டிருப்பாங்க. நம்மளுடைய விசுவாசத்தையே மொத்தமாக குலைத்து போட்டிருப்பாங்க. நம்ம கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகும்படியான வார்த்தைகள் நமக்கு நேராக வந்து கொண்டு இருக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் யோபு என்ன சொல்கிறான்? கர்த்தரை விட்டு கொடுக்கவில்லை. தான் மரணப்படுக்கையில் இருந்தாலும் கர்த்தரை மறுதலிக்காத ஒரு உள்ளம் அவனுக்கு இருந்தது. இந்த உள்ளம் நமக்கும் இன்றைக்கு இருக்கிறதா என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். ஒரு சின்ன இழப்புகள் வந்தாலே நாம் கர்த்தரை பார்த்து, ஏன் இதை அனுமதித்தீர் என்று கேட்கிறோமே. நமக்கு ஒரு சின்ன வியாதி வந்தாலே, ஏன் கர்த்தாவே எனக்கு இந்த வியாதி, இந்த படுக்கை என்று நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிலவங்களில் இன்னும் அதிகமாக போய் ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலே, ஒரு 4 நாள் படுத்தாலே, யோபோ போல கர்த்தர் என்னை சோதிக்கிறார் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் யோபு பட்ட கஷ்டத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் எல்லாம் 1% கூட அந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லவே முடியாது. அந்த கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அவன் சொல்றான், கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று. அவன் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை தூஷிக்காதவனாயும் கர்த்தரை மறுதலிக்காதவனாயும் இருக்கிறான். கர்த்தர் ஒரு சில சோதனையை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறது எதற்காக என்றால், இவன் என்னுடைய பிள்ளை, அவன் ஒருபொழுதும் என்னை மறுதலிக்க மாட்டான், அவனை நான் உயர்த்த வேண்டும் என்றால் இந்த எக்ஸாமில் அவன் பாஸ் ஆகணும், இந்த சத்ருவை அவன் மேற்கொள்ள வேண்டும், இந்த சூழ்நிலையை அவன் மேற்கொள்ள வேண்டும், இந்த பயத்தை அவன் மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் அவர் சோதனையை அனுமதிக்கிறார். ஆனால் நாமோ அந்த பயத்தை எல்லாம் மேற்கொள்ளாம எல்லா காரியங்களிலும் நாம் இழந்தவர்களாய், அதற்கு கீழ்ப்பட்டவர்களாய், அந்த சாத்தானுடைய தோல்வி அடைந்தவர்களாய் நாம் என்ன சொல்லுவோம்? வேளை கர்த்தரை தான் நம்ம மறுதளிப்போம், அவரை தான் நம்ம தூஷிப்போம். இப்படி செய்யும்போது கர்த்தர் மகிமைப்படவில்லை, வேறொருவன் மகிமைப்படுகிறான். ஏன்னா அவன் நினைச்சது நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்தது என்று. நம்மை விழத்தள்ள வேண்டும் என்று அவன் யோசனை அங்கே நிறைவேறிவிட்டது என்று அவன் சந்தோஷத்தில் சுற்றி திரிவான். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, எது வந்தாலும் கர்த்தரை மறுதலிக்காத ஒரு உள்ளம் நமக்கு வேண்டும் என்றுதான் அவர் எதிர்பார்க்கிறார். சத்துரு நம்மை அழிக்க அனுமதி கேட்பான், தேவனோ நம்மை உருவாக்க அனுமதி கொடுப்பார். எதற்கு நம்மை உருவாக்குகிறார்? கர்த்தருக்கு பிரியமான ஜனமாய் மாறுவதற்கு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சித்தம் அவர் வைத்திருக்கிறபடியால் அந்த ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? நித்திய ஜீவனை உனக்கு அளிப்பேன் என்பதே அந்த ஆசீர்வாதம். நித்திய ஜீவனை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் என்றால் கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, என்னுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டது, நான் கர்த்தரால் ஜெயம் பெற்றவன் என்று நாம் விசுவாசிக்கும் போது நாம் நீதிமன்றாக்கப்படுகிறோம், கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் சேர்த்து கொள்ளப்படுகிறோம். அப்படி சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் கர்த்தரை மறுதலிக்காத ஒரு உள்ளம் நமக்கு வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் ஒரு சில சோதனைக்கு நம்மை உட்படுத்துகிறார். ஆனால் அந்த சோதனையிலே நாம் விழுந்து விடுகிறோம். பேதுருவும் இதே போல் கர்த்தரோடு சேர்ந்து இருந்தவன் தான். ஆனால் அவனை கொன்று விடுவார்களோ என்று பயந்து அவன் கிறிஸ்துவை மறுதலிக்கிறான்.
மறுதலித்த பின்பு ஓடி போகிறான். கர்த்தர் அவனுக்காக வைத்த ஊழியத்தை விட்டு, கர்த்தர் அவனுக்காக வைத்த பாதையை விட்டு விலகி ஓடி நான் மீண்டும் மீன் பிடிக்க போகிறேன் என்று படகுல ஏறி உட்கார்ந்து வலையை வீசிட்டு போயிட்டு இருக்கிறான். என்ன வாழ்க்கை இது! கர்த்தரோடு இருந்து எவ்வளோ அதிசயத்தை பார்த்துருப்பா, எவ்வளோ அற்புதத்தை பார்த்துருப்பா. ஆனால் ஒரு சின்ன பயந்தாங்க, என்னையும் கொன்று விடுவார்களோ என்ற பயத்தினால இவன் ஓடி போய் கடல்ல வலையை விரிச்சிட்டு இருக்கிறான். வலையில ஒண்ணுமே மாட்டல. அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும், இதே போல ஒரு வெறுமையில தானே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் வந்தார். இதே போல ஒரு வெறுமையில தானே என் படகு காலியா இருந்தது, என் வலை காலியா இருந்தது, என் வாழ்க்கையே காலியாக இருந்தது. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கைக்கு வந்தார், என்னுடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்தார். இப்பொழுது அதை விட்டு நான் வந்திருக்கிறேனே என்ற கவலை அவனுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த கவலையின் நிமித்தம் நான் இதை எப்படி சரி செய்து கொள்ளப் போகிறேன் என்ற சிந்தனையில் இருந்து கொண்டு இருப்பான். அப்படி இருப்பது நிமித்தம்தான் கர்த்தர் அவனை மீண்டும் சந்திக்கிறார். நீ என்னை நேசிக்கிறாயா என்று. அவன் எப்படி 3 முறை மறுதளித்தானோ அதே போல் உம்மை நேசிக்கிறேன் என்று 3 முறை கர்த்தரிடத்தில் சொல்லி கர்த்தரோடே ஒப்புரவாகிறான். பின்பு அவனுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் உயர்வுதான். அவனுடைய பேதுருவின் முன் நிலைமையை பார்க்கிலும் மீனை பிடித்திட்டு இருந்தவனை மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்ற கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. அதே போலதான் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த பயம் வந்தாலும் கர்த்தரை மறுதலிக்காத ஒரு உள்ளம் நமக்குள் இருக்குமே. ஆனால் கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தவர். இன்றைக்கும் நம்மளுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதிக்கப் போகிறார். பேதுருவின் முன்னிலைமை வெறுமையாயிருந்தது. பேதுருவின் முன்னிலைமை வெறும் மீன்களை பிடிக்கிறவனாயிருந்தான். அவனுடைய பின்னிலைமையோ சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் அவனை வழிநடத்தினார். மனுஷரை பிடிக்கிறவனாக்கினார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பேதுருவின் வாழ்க்கையில் நிறைவேறினது. பரலோக ராஜ்யத்திலே அவனுக்கு நல்ல ஒரு சிங்காசனத்தை போட்டு அதிலே அமர வைத்தார் கர்த்தர். நம்மளுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கும் கர்த்தரை மறுதலிக்காத ஒரு உள்ளம் எந்த நஷ்டத்திலும் எந்த வியாதியிலும் எந்த படுக்கையிலும் கர்த்தரை மறுதலிக்காத ஒரு உள்ளம் நமக்கு இருக்குமே. ஆனால் கர்த்தர் நம்மையும் அலங்கரித்து பரலோகத்திலே நமக்கும் ஒரு சிங்காசனத்தை தந்து அதிலே அமர வைக்க சித்தமாயிருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறார். நாமும் இந்த சோதனையிலே ஜெயம் கொள்ள வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த சோதனைகளிலே நாம் ஜெயம் பெறும்போதோ கர்த்தர் நம்மை கனப்படுத்தி உயர்த்தி ராஜ்யத்திலே சேர்த்து கொள்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் மறுதலிக்காத உள்ளம். யோபு மரித்தாலும் கர்த்தரை மறுதலிக்க மாட்டேன் என்ற உள்ளம் அவனுக்கு இருந்தது. கர்த்தர் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். நமக்கும் அந்த உள்ளம் இருக்குமேயானால் நம்மளுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பார்.